அரச மரம் என்று சொன்னாலே அது நமக்கு பிரம்மன் விஷ்ணு சிவம் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்திகளின் நிலையையும் பெற்று நமக்கு நிலையான ஒரு வாழ்வை தரக்கூடியதாகும். லக்ஷ்மியோடைய அம்சம் பொருந்தியது அரச மரம். அப்போ பூச நட்சத்திரம்னு சொன்னால் அதோட சிறப்பை அளவிட முடியாதது. அப்போது பால் இருக்கு, அந்த பாலில் தேனும் கலந்தால் எவ்வாறு இருக்கும், அதை போல ஒரு சுவை தைப்பூசம். தைப்பூச நன்னாளிலே முருகப்பெருமானது பரிபூரண கருணை நிலைகளை நமக்கு தந்துவிடும். அப்போ குருவுடைய அருளும் இருக்கிறது, அந்த மங்களன் என்று சொல்லக்கூடியவனுடைய அருளும் இருக்கிறது. அனைத்து நலத்தையும் வளத்தையும் நமக்கு வாரி வாரி வழங்கக்கூடிய காமதேனுவாக, கற்பக விருட்சமாக, கண்கண்ட ஒரு உள்ளங்கை நெல்லிக்கனியாக முருகப்பெருமான் அருளக்கூடிய நாள் என்பது இந்த தைப்பூசம். இந்த காலகட்டங்களிலே முருகப்பெருமானை உளமாற நினைப்பது கூட ஒரு தவம்தான். இப்போ இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு என்னன்னா முருகன் ஏதோ ஒரு அருள் செய்திருக்கிறான். கண்ணார முருகனை காண்கின்றோம், கண்ணார அவன் அழகை பருகுகின்றோம். அதுபோல காதால் அவனது புகழை கேட்கும் பொழுதே நம் வாழ்க்கையிலே உள்ள பல வினைகளும் அகன்றுவிடும் என்பது அனுபவம். எனவே தான் தைப்பூச நன்னாளை நாம் நினைப்பதே பெரும் பாக்கியம்.